தேனி மாவட்டத்தில் பழங்குடியினர் காலனியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மீண்டும் மலைப்பகுதிக்கே சென்றுவிடலாமா என சிந்திக்கும் நிலையில் இருக்கின்றனர் அங்குள்ள மக்கள். ஒரு காலத்தில் குகைகளிலும் பாறை இடுக்குகளிலும் கூடாரம் அமைத்து வாழ்ந்து வந்தவர்கள் இவர்கள். மலைத்தேன் எடுப்பது, கிழங்கு வகைகளை தோண்டி எடுத்து விற்பது உள்ளிட்டவை இவர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுத்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள உப்புத்துறை யானை கஜம் அருவிக்கு மேல் வசித்து வந்தவர்கள். இவர்களின் வாழ்க்கையை மாற்றும் முயற்சியாக அங்கு வசித்து வந்த 24 குடும்பங்களை அடிவாரத்திற்கு அழைத்து வந்தது அரசு. தொகுப்பு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டு இவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போது தொகுப்பு வீடுகள் எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் இருக்கிறது. வீடு கட்டி கொடுத்து 10 வருஷம் ஆகுது. ஆனால் நாங்கள் வேலை வாய்ப்புகள் மூலிகை தொழில் தான். தேன், கிழங்கு, நன்னாரி வேறு இந்த மாதிரி எடுத்து எங்கள் வாழ்வாதாரம் போகுது. ஆனால் இப்போ அது கூட சரியாக இல்லை. வாழ்வாதாரத்துக்கு இது வேணும். மேற்கொண்டு இப்போ அந்த வீடுகள்லாம் சரியான நிலையில் இல்லை. பூரா இடியுது, சைடு சுவர்கள் இடியுது, தண்ணி லீக்கேஜ் ஆகுது. அதே மாதிரி கரண்டு பாதி வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாதி வீட்டுக்கு கொடுத்தாலும் அந்த குழந்தைங்க மற்ற பாதி வீட்டில் இருக்க குழந்தைகள் இன்னொரு வீட்டில் தான் போய் படுத்துக்கிறாங்க. படிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு போகிறாங்க. குடும்பங்கள் அதிகரித்து விட்ட நிலையில் வீடுகள் இல்லாதவர்கள் ஓலை குடிசைகளிலும் தென்னை மட்டைகளால் வடிவமைக்கப்பட்ட குடில்களிலும் வாழ்கின்றனர். இவர்களுக்காக 5000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 குடிநீர் தொட்டிகள் உள்ளன. யானை கஜம் ஆற்றிலிருந்து தண்ணீர் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் குடிநீர் தொட்டிகளும் சேதமடைந்த நிலையில் உள்ளன. இதனால் தங்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த பழங்குடியின மக்கள். ஏன்னா பூராமே ஒளி பூரா கீழே போய்க்கிருக்கு. ஏன்னா எந்த இதுவுமே எங்களுக்கு தண்ணி இருக்கலை. மேல்நிலை தொட்டி எங்களுக்கு கட்டாயம் அமைக்கணும். அமைச்சா தான் தண்ணி இந்த இடத்துல பற்றும். ஏன்னா ஊட ஆடு மாடு லோனு கொடுக்குறாங்க. ஏன்னா அதனால் தண்ணி பற்ற மாட்டேங்குது. ஏன்னா குளிக்கணும், துவைக்கணும். அப்படி இருக்கிறதுனால இந்த காரணத்தில் தண்ணி பற்ற மாட்டேங்குது. ஊட என்ன 1 நாள் 2 நாள் தண்ணி எடுத்து விடுவாங்க. ஏன்னா தண்ணி பற்றாது. இந்த இடத்துக்கு மேல்நிலை தொட்டி அமைச்சா தண்ணி நிறைய கிடைக்கும். இங்குள்ள 24 தொகுப்பு வீடுகளில் 11 வீடுகளுக்கு மட்டுமே மின்சார வசதி உள்ளது. கழிவறை வசதியும் போதிய அளவுக்கு இல்லை. மலைக்கே திரும்ப போய்விட தோன்றுகிறது என்கிறார் பேச்சியம்மாள். நாங்கள் மலைக்குள்ளே வந்தால் நல்ல முறைக்கு 2 கிழங்கு, தேன், 2 இனத்தான் பிறக்கி தின்றுட்டு நாங்கள் பாட்டுக்கு வயத்தை நினச்சிட்டு எங்கள் பாட்டுக்கு புடக்கல்ல படுத்துக்கிறோம். சுதந்திரமான வாழ்க்கையை விட்டுட்டு இப்படி எங்களை வெளியில் கூட்டு கொடுமையாக செஞ்சு எங்களை தண்ணியில் படுக்க வச்சு எங்களை கருமாயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு பிள்ளைய பூரா அழுகுதுங்க. அப்போ அழுகும்போது என்ன செய்கிறோம்? பொறுங்க போவோம், இன்னும் 1 வாரம் பொறுங்க மக்களே, போவோம், நம்ம ஊருக்கே நம்ம போயிடுவோம், இது என்ன வாழ்க்கை அப்படின்னு பூராமே நாங்கள் அழுதுகிட்டு பூராமே இருக்கிறோம். மின்சாரம் இல்லாததால் தங்கள் படிப்பு பாதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் பழங்குடியின மாணவ மாணவியர். ஆவண செய்யுமாறு அரசிடம் கெஞ்சுகின்றனர் பெற்றோர். எங்கள் வீட்டில் கரண்ட் வசதி இல்லை. அதனால எங்களுக்கு அரசாங்கம் கரண்ட் வசதி செஞ்சு கொடுத்தா நான் எங்கள் வீட்டிலே உட்காந்து படிச்சுக்கிருவேன். பரிசு டைய சொந்தக்காரங்க வீட்டில் தான் போய் படிக்கிறதா இருக்குது. ஸ்கூல் விட்டு 4 மணி 6 மணி வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் படிக்க முடியாது. புக்கை முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதா இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி தரணும். பிள்ளைகள்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. சில பேர் பிள்ளைகளை படிக்க விடாமல் மலைக்குள்ள கூட்டு போயிருக்காங்க. என்ன கேட்டால் அவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது, சாப்பாடு வசதி இல்லை, அதனால கூட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லை. காட்டுக்குள்ளே போய் சம்பாரிச்சிருந்தாதான் அவங்களுக்கு உணவு வாங்க முடியும். குடும்பத்திற்கு தேவையான ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என்கிறார் சேர்மலை.
ரேஷன் கடைக்கு போனால் சீனி கிடைக்க மாட்டேங்குது, பருப்பு கிடைக்க மாட்டேங்குது, மற்ற எண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது. அரிசி கொடுக்குறாங்க, ஆனால் 35 கிலோ அரிசி நிறுவனம் கொடுக்குறாங்க. அது அரசாங்கத்தினுடைய அடிப்படையில் அது கூட 12 கிலோ போடுறாங்க. ஒரு வீட்டில் வந்து 5 பிள்ளை இருக்குதுங்க, 4 பிள்ளை இருக்குதுங்க. அந்த பிள்ளையை வச்சு இந்த 12 கிலோ அரிசியை சாப்பிட்டு நம்ம பசி போக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்கள் ஆகுது. பழங்குடியின மக்கள் படும் கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றது புதிய தலைமுறை. ஆய்வு செய்து அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தரப்பிலிருந்து உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக ஆண்டிப்பட்டி செய்தியாளர் மலைச்சாமி.